வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வில்லியோ ட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த வில்லியோ ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வில்லியோ ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஓகேவா? ரெட்டு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். ஓகேவா? இந்த க்ரீன் இந்த 2 கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த ரெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டைப்படை எண்களாக சொல்லுவாங்க. அதாவது 0, 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களை சொல்லுவாங்க. அதாவது ஆட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. 1, 3, 5, 7 அந்த போல் சொல்லிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7, 9, 11, 13, 17 சொல்லிகிட்டே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% செட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ட்ரிக்ஸ். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? பார்ட் 1 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டீம் செட் பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் ஆனதால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ். ஓகேவா? இந்த ப்ரைஸு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு நம்பரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கலர் இருக்கும். ஓகே? ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு எதுவானா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கலரை கொடுத்துருப்பாங்க. ஓகே? இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நம்பர் இருக்கும், ஐடி நம்பர் இருக்கும். அந்த ப்ரைஸ் நம்பருக்கு ஒரு கலர் விழுது. புரியுதுங்களா? அதுக்கு அந்த ஐடி நம்பருக்கு ஒரு அமௌண்ட்டு விழுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன விழப்போகுது அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன விழப்போகுது, இதுக்கு அடுத்து என்ன விழப்போகுது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்து என்ன விழப்போகுதுன்ட்டு 100% கரெக்டாக இருக்கும். 10க்கு 9 கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 2, 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் நம்பர் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் இந்த கடைசி 2 நம்பரை சூஸ் பண்ணுங்கள். கடைசி 2 நம்பரை எடுத்து கூட்டுறீங்க. என்னன்ட்டு 5 + 6 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 11ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? கடைசி 2 நம்பரை கூட்டுறீங்க, 11ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருதுன்னு பாருங்கள். எதில் வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு எதில் வருது? ரெட்டில் வருதா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. 11. நெக்ஸ்ட்டு க்ரீனில் வருமா? 11. அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பர். ஏன்னா 1ல் இருக்குது, ஒற்றைப்படையில் வருதால கண்டிப்பாக இது ஒரு ஆட் நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து, அதாவது இந்த கலருக்கு மேலே வரக்கூடிய அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ரீனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக 100% க்ரீனாக தான், அதாவது ஒரு 95% க்ரீனாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரிமைண்டர் இருக்கக்கூடிய 5% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது 100% நான் சொல்லிடுறேன், கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும். 100% கன்ஃபார்மாக இருக்கும். பட் ஒரு சில இடத்துல மட்டும் சொன்ன பார்த்தீங்கன்னா 10ல் 1ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி போகிறதுக்காக நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல சொன்னது என்னென்னா, இப்போ இந்த 11ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வந்திருக்கு? க்ரீன் வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும்னு சொல்லிட்டேன், க்ரீன் வரும்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு டேரெக்டில் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த கலரை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ப்ரைஸ் நம்பர் பார்க்க போகிறோம், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இந்த ப்ரைஸ் நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ் நம்பர் பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன வரப்போகுது, அடுத்து வரக்கூடிய ப்ரைஸ் நம்பருக்கு என்ன கலர் விழப்போகுதுன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 100% சக்ஸஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டெப்பை வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5%, இப்போ 95% சொல்லிவிட்டேன் அதுதான் கரெக்டாக வரும்ன்ட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய 5% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல க்ரீன் சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்னா. இங்கே க்ரீன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரீன் வந்துடும். இங்கே ரெட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரெட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த நம்பர் என்ன வருதோ அதுக்கு அப்படியே அந்த கலர் அடுத்த கலர் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு டேரெக்டில், அதாவது பார்த்தீங்கன்னா
இங்கே க்ரீன் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த நம்பர் வந்து பார்த்தா ப்ரைஸ் நம்பர் போட்டு பார்த்ததுல எனக்கு வந்து பார்த்தா நம்பர் 11 வந்துச்சு. அது வந்து க்ரீன் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல இது கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த க்ரீனில் கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்து வரக்கூடிய கலர் க்ரீன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் 95% கன்ஃபார்ம் க்ரீன் தெரிஞ்சு போச்சு. அது 5% எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் சொல்லிட்டீங்க, அதுக்கு டேரெக்டாக க்ரீன் வரப்போகுது. அதுக்கு மேலே ஓகேவா, அதுக்கு கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கலர் வந்து க்ரீன் தெரிஞ்சு போச்சு. அந்த க்ரீன் தானா 95% க்ரீன் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5% எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இதுக்கு டேரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல க்ரீனுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக விழுந்திருக்கும். அதாவது ரெட்டாக விழுந்திருக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக புரியுதுங்களா? ரெட் கலரில் இருக்கும். அப்போது அப்படி பார்த்துங்க. இது வந்து ஸ்டெப் 1 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் ஸ்டெப். ஓகேவா, ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ட்டுனா, இப்போ ப்ரைஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் நம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் நம்பர் எனக்கு ரெட் வருது. நம்பர் கூட்டி பார்த்துட்டா ப்ரைஸ் நம்பர் ரெட் வந்துடுச்சு. இதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் எனக்கு ரெட்டாகவே இருக்குது. நான் அங்கே என்ன சொன்னேன், இந்த கலருக்கு இந்த கலர் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த கலரு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது க்ரீனு இது ரெட்டு. இந்த கலருக்கு இந்த கலர் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கலர் தூக்கி நெக்ஸ்ட் கலரில் கன்ஃபார்மாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த கலருக்கு இந்த கலர் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கலர் கரெக்டாக நெக்ஸ்ட் ஐடிக்கு இந்த கலர் கொடுத்துருங்க, அதாவது ப்ரைஸ் நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள். இது ரெட் இருக்குது, இங்கே ரெட்டு சேம் கலராக இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டுமே சேம் கலராக இருக்குன்னா ரெண்டுமே சேமு. அப்போ ஆப்போசிட்னா இப்போ ரெட்டுனா அதுக்கு ஆப்போசிட்டு க்ரீனு. அப்போ அடுத்து விழ போகிறது கண்டிப்பாக என்னன்னா க்ரீனாக தான் இருக்கும். புரியுதுங்களா? தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இதுதான் ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 100%. இது வந்து பார்த்தீங்கன்னா 95% கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது 100% கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு வந்து பார்த்தா 200% வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 200% வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன். லாஸ்ட் ஐடி நம்பர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 22451. அதாவது கடைசி 2 நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 51. அதை கூட்டுங்க. 5 + 1 கூட்டினீங்கன்னா 6. 6ன்றது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதில் குறிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை நம்பர்ன்றதால கண்டிப்பாக அது ரெட்டு தான் குறிக்கும். ஓகேவா, ரெட்டை குறிக்கும். இப்போது இந்த 51ன்றது ரெட்டுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். 51ன்றது ரெட்டு, ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரீன் கொடுத்துருக்கான், அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கான். அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே இந்த இடத்துல இங்கே 51 ரெட்டுன்றதால அதுக்கு டேரெக்டாக நம்ம ரெட் கலர் கொடுத்துலாம். இங்கே கரெக்டாக ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 51ன்றது ரெட்டு, அதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக இது கொடுத்துட்டேன். கரெக்டாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐடி நம்பர் 76. அதாவது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடி நம்பர் 76 செக் பண்ணுங்கள். இப்போ 76ன்றது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட்டுறீங்க. அந்த 7 + 6 அப்படின்னு கூட்டும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரும்ன்ட்டு. 13 வரும். 13ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் என்ன, நம்ம இந்த 7 + 6 ஓகேவா, இந்த 7 + 6 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 13 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 13ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் நம்பரை ஈவன் நம்பரானு கரெக்டாக செக் பண்ணுறீங்க. இது ஹார்ட் நம்பரை ஈவன் நம்பராக கேட்டிங்கன்னா 13ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், அதாவது ஹார்ட் நம்பரை குறிக்கும். ஓகே, அது வந்து 13ன்றது வந்து க்ரீனை குறிக்கும். ஓகேவா, இப்போது இந்த 13 இது வந்து க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் என்ன சொல்லிட்டேன்னா கரெக்டாக நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கலர், அதாவது இது வந்து இந்த ஐடி பாருங்கள் 76 ஐடிக்கு அடுத்து வர கலர் என்ன சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 13ன்றது வந்து ஐடி நம்பர் க்ரீனில் இருக்குது, அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் சூஸ் பண்ணின்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 95%க்கு வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிமைண்டர் இருக்கக்கூடிய அந்த 5% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 76ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, புரியுதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலராக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது க்ரீனுன்னா இது ரெட்டு, புரியுதுங்களா. அப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 76க்கு சூஸ் பண்ண ப்ரைஸ் கலர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100% கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 55. ஐடி நம்பர் 55 ஃப்ரெண்ட்ஸ். 55 அதாவது 5, அந்த லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் கூட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா,
10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை குறிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 10ன்றது பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர், அது ரெட்டு. இப்போ 55ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, மைண்டில் வச்சுக்கினீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நான் ரெட்டு தான் சூஸ் பண்ண சொல்லிட்டேன். புரியுதுங்களா? இப்படி தான் கிராஸில் தான் பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டேரெக்டாக செக் பண்ணுங்கள். டேரெக்ட் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலரில் கொடுத்துருப்பான். இப்போ 55ன்றது நான் ரெட்டுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்க சொன்னேன். ஆனால் அதுக்கு டேரெக்டாக பார்க்கும்போது வேறு கலர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 54. இந்த 54 லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் கூட்டுங்க. ஓகேவா? அப்போ 5 + 4 ஓகே எவ்வளோ? 9. 9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலரை குறிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனை குறிக்கும். புரியுதுங்களா? 9ன்றது க்ரீனை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தெரியும். இப்போ இந்த 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ன்றது க்ரீனை குறிக்கும் அப்படின்னா அப்போ டேரெக்டாக அது கலர் கரெக்டாக கொடுத்துருக்கான். அதுக்கு ஆப்போசிட் கலர் க்ரீனில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக ஆப்போசிட் கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 100% கரெக்டாக அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 54 க்ரீன் சொல்லிவிட்டு நான் 54 க்ரீன் சொல்லிவிட்டு அதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு 6 இருக்குது ரெட். இப்போ டேரெக்டாக இந்த கலர் இருக்குது, ஆப்போசிட் கலரில் இருக்குது. அப்போ இந்த ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வரப்போகுது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை விட தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ட்ரிக்ஸு, மணி ஏர்ன் பண்ணுற மாரி நிறைய விஷயத்த போட போகிறோம். இப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லிகிட்ருக்கோம், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லிகிட்ருக்கோம், ஸ்பான்சரும் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டில் நான் ஸ்பான்சரும் பண்ணி கொடுக்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கண்டினியூவேஷனாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் 27. இப்போ 27 அப்படின்னு கூட்டினீங்கன்னா அப்போது 2 + 7 9. 9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணுன்னா அது கண்டிப்பாக க்ரீனை குறிக்கும். கரெக்டுங்களா? க்ரீனை குறிக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க, இது க்ரீன். புரியுதுங்களா? இது க்ரீன் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன்னா க்ரீன் தான் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? இங்கே க்ரீன் வந்தால் அதுக்கு அடுத்து வர கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 95% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டேன். 95% கன்ஃபார்ம் சொல்லிட்டேன். ஆனால் 5% கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கலர் இங்கே வந்து க்ரீன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலரில் வரணும், அதாவது ரெட் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே லாஜிக்கே என்ன ஆயிருக்குன்னா மாறி இருக்குது. அப்போது லாஜிக் மாறி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 27க்கு கண்டிப்பாக க்ரீன் வந்துச்சு. இங்கே லாஜிக் மாறி இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே லாஜிக் நீங்கள் கலரை மாற்றிடுறீங்க. இங்கே க்ரீன்னா இங்கே ரெட்டு மாற்றிடுறீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டான லாஜிக் இது ரெண்டு டேரெக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கலர் அப்படிங்க கொடுத்துருவீங்க. ஆனால் இங்கே லாஜிக் ரெண்டுமே சேம் கலராக இருக்குல்ல, சேம் கலராக இருக்கும்போது எந்த கலர் இதில் இல்லை, இதுவும் க்ரீனு இதுவும் க்ரீனு, அப்போ ரெட்டு தான் இல்லை, அப்போ ரெட்டு தூக்கி மேலே போட்டுருங்க. புரியுதுங்களா? தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ ரெட் இந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடி நம்பர் இந்த பாருங்கள். ஓகேவா? ஐடி நம்பர் பாருங்கள் 04. அதாவது 0வையும் 4யும் கூட்டினா 4 தான். இப்போ 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரட்டைப்படை எண், அதனால் அது கண்டிப்பாக ரெட்டை குறிக்கும். இப்போது ரெட்டை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ரெட்டு இதுக்கு இங்கே ரெட்டுன்னா இங்கே டேரெக்டாக என்ன வரணும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது 95% கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ். இது 95% கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ். ஆனால் நீங்கள் இது செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக செக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இங்கே ரெட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 04ன்றது ரெட்டு, அதுக்கு டேரெக்டாகவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே இப்போது இங்கே பாருங்கள் ரெட்டு, புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல ரெட்டு வந்துடுச்சு. இதுவும் டேரெக்ட் செக் பண்ணி பார்த்தா ரெட்டு வருது அப்படின்னா இதில் ரெட்டாக வந்திருக்கு. அப்போ இல்லாதது க்ரீன் தான். அப்போ இந்த இடத்துல கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஐடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ரீனாக தான் இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை விட தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ், 100% செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 10க்கு கண்டிப்பாக
9 அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் எல்லாமே இதில் நம்பி என்ன பண்ணுறேன்னா அதிக அமௌண்ட்டு கட்டலாம், கம்மி அமௌண்ட்டு கட்டலாம். மேக்ஸிமம் ₹100 மேலே கட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேராசை பெருநட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கம்மியாகவே கட்டி நம்ம கம்மியான அமௌண்ட் எடுத்தாலும் சரி நம்ம மனசு நிறைவாக எடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் 77 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் இது எடுத்துக்கலாம். ஓகேவா, ஐடி நம்பர் 223 70 இது எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக போகும், ஷார்ட்டாக முடிக்கலாம். ஓகேவா, ஐடி நம்பர் 77, அதாவது 7 + 7 பாருங்கள் என்னது, 7 + 7 14. இந்த 14ன்றது லாஸ்ட் நம்பர் பாருங்கள், இரட்டைப்படை நம்பராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெட்டு. ஓகே, இரட்டைப்படை நம்பர்னால் ரெட்டுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு டேரெக்டாகவே நான் சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அடுத்து வர கலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், ரெட்டு வந்துருச்சு. இது 95% கரெக்ட். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் டேரெக்டில் இருக்கக்கூடிய கலர் வந்து ஆப்போசிட்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல ரெட்டுனா இந்த இடத்துல க்ரீன் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த கலர் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துடலாம். புரியுதுங்களா, 100% கரெக்டான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 59, 5 + 4 ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக செக் பண்ணுங்கள், 5 ஃப்ரெண்ட்ஸ் 4. ஓகே, 5 + 4 வந்து பார்த்திங்கன்னா 9. இந்த 9ன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரை குறிக்கும்னா க்ரீனை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன், நல்லா பண்ணுங்கள், க்ரீன். இது ரெட்டு. புரியுதுங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் டேரக்டில் இருக்குது. பட் இந்த லாஜிக் மட்டும் வந்து பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ சொன்னதுலேயே அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கு மேலே சொல்லிட்டேன். ஆனால் அந்த 10ல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 மிஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா, 1 மிஸ் ஆகுன்னு சொன்னால் அந்த 1 இந்தமாரி தான். அந்த 1 எப்படி மிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெட்டு க்ரீன் அந்தமாரி வரும்போதெல்லாம் மிஸ் ஆகாது. இந்த கரெக்டாக இந்த வயலட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு க்ரீனோட ரெட்டு சேர்ந்து வயலட் வந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆகும். மிச்சபடி எந்த இடத்துலையும் மிஸ் ஆகுது. இது 100% கன்ஃபார்ம் ட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வயலட்டை கரெக்டாக கெஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக போட்டுறேன். ஏன்னா வயலட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதுங்களா, நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பற்றி போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுற வீடியோஸ்லேருந்து எல்லா ட்ரிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ கரெக்டாக தெளிவாக அழகாக கூட சொல்ல முடியுமோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடி நம்பர் 60. ஓகேவா, ஐடி நம்பர் 60 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 60 அப்படின்னு சொல்லும்போது 6 + 0 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 6. 6ன்றது இரட்டைப்படை எண். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, ரெட். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது. நான் இந்த இடத்துல ரெட்டுனா இந்த இடத்துல நான் ரெட்டு தான் சூஸ் பண்ண சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக உங்களுக்கே தெரியும், ரெட்டு தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். இது வந்து பார்த்தா 90% கரெக்டு. ஆனால் இதுக்கு டேரெக்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட்டுனா இந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. அந்தமாரி ரெட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட் கலரை சூஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருக்குது ரெட்டுன்னா இந்த இடத்துல எப்படி நீங்கள் ரெட்டு தான் சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணிடுங்க. அதாவது க்ரீனை சூஸ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா, அதாவது க்ரீனை சூஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ரிக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. நம்ம இதோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரியோ தப்போ ஃப்ரெண்ட்ஸ், என் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கைக்காக நான் உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரிக்ஸ் அண்ட் மணி ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நான் சொல்லிகிட்ருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தப்போ சரியோ கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு 9 கன்ஃபார்மாக கரெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.